Good morning, all of you. Today we are going to study about tRNA, அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அப்படின்னா கடத்தக்கூடிய தன்மை கொண்ட ஆர்என்ஏக்கு பேர் தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதில் அது ஒரு அடாப்டர் மாலிகுல் அப்படின்னு மேலே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? tRNA தி அடாப்டர் மாலிக்யூல். இட் ஆக்ட் ஆஸ் எ வெஹிக்கிள், வாகனமாக இது செயல்படுகிறது. எதுக்கு அப்படின்னா தட் பிக்ஸ் அப் த அமினோ ஆசிட்ஸ் ஸ்கேட்டர்ட் த்ரூ த சைட்டோபிளாசம். அதாவது இந்த tRNA வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் சிதறி கிடக்கக்கூடிய அமினோ அமிலங்களை சேகரிக்கிறது. சரியா? சேகரித்து அதை எடுத்து சென்று mRNA கிட்ட கொடுக்கறது இதோட வேலை. அண்ட் ஆல்சோ ரீட்ஸ் ஸ்பெசிஃபிக் கோட்ஸ் ஃபார் mRNA மாலிகுல்ஸ். mRNA மாலிகுலுக்கு கொடுக்கறதுக்கான அந்த கோடை இது என்ன பண்ணுது, tRNA என்ன பண்ணுது, ரீட் பண்ணுது. சரியா? தி டேர்ம் டிரான்ஸ்ஃபர் RNA இஸ் ப்ரப்போஸ்டு பை ஃப்ரான்சிஸ் கிரிக். ஃப்ரான்சிஸ் கிரிக் தான் இந்த tRNA அப்படின்ற ஒரு டேர்ம், சயின்டிஃபிக் டேர்ம் வந்து உருவாக்குனார். அடுத்தது தி 2 dimensional clover leaf model of tRNA was proposed by ராபர்ட் ஹோலி. சரியா? இந்த க்ளோவர் லீஃப் லைஃப், அதாவது க்ளோவர் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த tRNA. இந்த 2Dன்னு சொல்லுவாங்க, 2D 3D 2Dன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி 2Dயில் நம்ம பார்க்கும்போது இந்த அந்த க்ளோவர் லீஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு தெரியும். சரியா? ராபர்ட் ஹோலி அப்படின்றது இந்த ஸ்ட்ரக்சரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். இன் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் தி tRNA இஸ் எ காம்பேக்ட் மாலிகுல் விச் லுக்ஸ் லைக் அன் இன்வெர்டட் எல். இன்வெர்டட் எல் அப்படின்னு சொன்னால் தலைகீழாக காணப்படக்கூடிய எல் வடிவத்தில் இந்த tRNA வந்து காணப்படுகிறது. சரியா? இதுதான் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். ஆனால் க்ளோவர் லீஃப் மாதிரி நம்ம பார்த்த உடனே டக்குன்னு தெரியுது. சரியா? இதான் நமக்கு என்ன அப்படின்னா tRNAவோட ஸ்ட்ரக்சர். சரியா? நம்ம புக்கில் வேறு மாதிரி இருக்குது, நம்ம புக்கில் இந்த மாதிரி இருக்குது. இந்த டயக்ராம் வந்து இந்த என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பட்டை தீட்டி காணப்படுகிறது. இதில் பட்டை இல்லாமல் அப்படியே இருக்குது. சரியா? இதில் லூப்ஸ் 4 வகையான, அதாவது அதான் 4 லூப்புகள் இதில் காணப்படும். லூப்ஸ்னால் வளைவுகள் அப்படின்னு அர்த்தம். இதில் 4 லூப்ஸுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா TOMC அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இங்கேருந்து பார்ப்போம். இதோ இருக்கு பாருங்கள், TOMC லூப். சரியா? இந்த லூப்புக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா TOMC லூப் அப்படின்னு பேர். அடுத்த லூப்பு இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்த லூப் வந்து செகண்ட் லூப்பு. இந்த டயக்ராமில் தெளிவாக நமக்கு தெரியுது. இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் செகண்ட் லூப். இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேரியபிள் லூப். சரியா? இதோட நேமு வேரியபிள் லூப். சரியா? அடுத்தது ஆன்டிகோடான் லூப் இதோ இருக்குது. சரியா? இதுதான் வந்து ஆன்டிகோடான் லூப். ஆன்டிகோடான் லூப் அப்படின்னா அந்த கோடான்ஸை என்ன பண்ணுது, பிரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த ஆன்டிகோடான் லூப் வந்து காணப்படுகிறது. அதை பிரித்து தான் ரீட் பண்ணணும் இல்லையா? அதை பிரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த ஆன்டி லூப் வந்து விளங்குகிறது. சரியா? இந்த ஸ்ட்ரக்சரோட நேமு செகண்டரி க்ளோவர் லீஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் tRNA ஃப்ரம் ஈஸ்டோட tRNA நமக்கு இப்போ பார்த்துட்ருக்கோம். சரியா? அடுத்தது லூப்பு லாஸ்ட் லூப் வந்து டி லூப். டி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அதை டி லூப் அப்படின்னு சொல்கிறோம். அக்செப்டார் ஸ்டெம். அக்செப்டார் அப்படின்னா என்ன? அக்செப்டார்னா வாங்கி கொள்ளுதல், பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்டெம் தண்டு இதில் இருக்குது. அந்த ஸ்டெம்மு ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள், இதுதான் வந்து அக்செப்டார் ஸ்டெம்மு. அமினோ ஆசிட் அட்டாச்சு ஹியர். எங்கே அட்டாச் ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டெம்மில் தான் அமினோ ஆசிட் வந்து அட்டாச் ஆகும். நீங்கள் பாருங்கள், இதோ வந்து அட்டாச் ஆகுது பாருங்கள்.
அமினோ ஆசிட்ஸு. இதில் 3' எண்ட் எது 5' எண்ட் எது அப்படின்னு நமக்கு தெரியுது. இது வந்து 3' எண்டு, அதாவது இது 5' எண்டு, இது 3' எண்டு. 3' எண்டில் தான் இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து அட்டாச் ஆகும். சரியா? இதில் தைமிடின், அதாவது தைமிடின் சூடோ யூரிடின் அண்டு சைட்டிடின், இந்த என்சைம்ஸ் மொத்தமே எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த டி ஓம்ஸ் சி லூப்ஸில் இங்கே காணப்படும். டி லூப் அப்படின்னு ஷார்ட்டாக வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஆன்டிகோடான்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆன்டிகோடான் லூப்பில் இருக்கும். அப்புறம் டி லூப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா டைஹைட்ரோ யூரிடின். சரியா? அங்கே இருக்கக்கூடிய அந்த அமினோ ஆசிட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா டைஹைட்ரோ யூரிடின். சரியா? இப்போ நாம் டைரெக்டாக ஸ்ட்ரக்சருக்கு போயிடலாம். இப்போ while the specific nucleotide sequence of an mRNA specifies which amino acids are incorporate into the protein product of the gene from which the mRNA is transcribed, to the rule of tRNA is to specify which sequence from the genetic code corresponds to which amino acids. சரியா? இது என்ன இப்போ படிச்சிருக்கேன், உங்களுக்கு புரியல. சரியா? அது ஏன் புரியல அப்படின்னா while specific nucleotide sequence of mRNA, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லைனில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை mRNA என்ன பண்ணுது, ஸ்பெசிஃபை பண்ணுது. விச் அமினோ ஆசிட்ஸ் ஆர் இன்கார்பரேட், எந்த அமினோ ஆசிட் உருவாக்க வேண்டுமோ அதை வந்து என்ன பண்ணுது, உருவாக்குகிறது. இன்டு த ப்ரோட்டீன் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீனில் இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து உருவாக்கப்படுகின்றன. சரியா? இதில் அடுத்தது தி கோவலண்ட் அட்டாச்மெண்ட் டு த tRNA 3' end is catalyzed by enzymes called amino acyl tRNA synthetase. இங்கே இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ கவனிங்க. தி கோவலண்ட் அட்டாச்மெண்ட் டு த tRNA 3' end is catalyzed by என்சைம்ஸ். அந்த என்சைம் தான் வந்து அந்த நியூக்ளியோடைட்ஸை அட்டாச் பண்ணுற 3' முனையில் அது காணப்படுகிறது. அந்த என்சைம் எந்த என்சைம் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமினோ அசைல் tRNA சிந்தடேஸ் அப்படின்ற என்சைம் வந்து அங்கு காணப்படுகிறது. சரியா? சரி, அடுத்தது பார்ப்போம். தி clover leaf model of tRNA shows the presence of the 3 arms, namely DHU arm, middle arm and T arms C arm. சரியா? இதில் 3 ஆர்ம்ஸ் காணப்படுகிறது. என்னென்ன ஆர்ம்ஸ் அப்படின்னா டி ஆர்ம். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு நாம் பார்க்குறது டி ஆர்ம், மிடில் ஆர்ம், அப்புறம் டி ஓம்ஸ் சி ஆர்ம். சரியா? தீஸ் ஆர்ம்ஸ் ஹாவ் லூப்ஸ் such amino acyl binding loop. சரியா? அமினோ அசைல் பைண்டிங் லூப் வந்து அங்கு காணப்படுகிறது. ஆன்டிகோடான் லூப் அண்டு அதாவது ரிபோசோமல் பைண்டிங் லூப் அட் தேர் எண்ட்ஸ். ரிபோசோமல் பைண்டிங் லூப்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆன்டிகோடான் லூப் இதோ இருக்குது, வேரியபிள் லூப் இதோ இருக்குது. இங்கே தான் பைண்டிங் அந்த என்சைம் இருக்கும். சரியா? எங்கே இருக்கும் பைண்டிங் என்சைம்? இங்கே தான் இருக்கும். எதை பைண்ட் பண்ணுது அப்படின்னா அமினோ ஆசிட்ஸை பைண்ட் பண்ணுறதுக்கு இந்த அந்த லூப் வந்து இங்கு காணப்படுகிறது. சரியா? அடுத்தது பார்க்கலாம். In addition, it also shows a small lump called
வேரியபிள் லூப். அது சின்ன லம்ப் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து அங்கே காணப்படுகிறது. அதுக்கு பேர் வேரியபிள் லூப் ஆர் எக்ஸ்ட்ரா ஆர்ம். அதை ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்மாக கருதுகிறோம். தி அமினோ ஆசிட் இஸ் அட்டாச்டு டு ஒன் எண்ட் அமினோ ஆசிட் அக்செப்டார் எண்ட். அதுக்கு பேர் தான் அமினோ ஆசிட் ஒட்டக்கூடிய ஒரு முனைக்கு அமினோ ஆசிட் அக்செப்டார் எண்ட் அப்படின்னு பேர். அண்ட் த அதர் எண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஆன்டிகோடான் நியூக்ளியோடைட்ஸ். அந்த 5' முனையில் 3 ஆன்டிகோடான் நியூக்ளியோடைட்ஸ் வந்து காணப்படும். சரியா? தி ஆன்டிகோடான் பேர்ஸ் வித் எ கோடான் இன் mRNA ensuring that the correct amino acid is incorporated into the growing polypeptide chain. பாலிபெப்டைட் செயின் வந்து அதாவது ஒரு உருண்டையாக அந்த ஒரு பாலிபெப்டைடாக என்னாகும் அப்படின்னா ஒன்று சேர்ந்து அட்டாச் ஆகிரும் இருக்கும். சரியா? அதை என்ன பண்ணுது? இன்கார்பரேட் பண்ணுது. சரியா? அடுத்தது 4 different regions of double stranded RNA are formed during the folding process. அந்த மடையும் தன்மை நிகழ்வு வந்து நடைபெறும்போது 4 முனைகளும் என்ன ஆகுது அப்படின்னா 2 பட்டைகளாக 2 டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? 2 பட்டைகளாக மாற்றப்படுகின்றன. மாடிஃபைடு பேசஸ் ஆர் எஸ்பெஷலி காமன் இன் tRNA. அடுத்தது ஓப்லிங் பிட்வீன் ஆன்டிகோடான் அண்ட் கோடான் அலோவ்ஸ் சம் tRNA மாலிகுல்ஸ் டு ரீட் மோர் தென் ஒன் கோடான். தி ப்ராசஸ் ஆஃப் addition ஆஃப் அமினோ ஆசிட் டு tRNA இஸ் known as அமினோ அசைலேஷன். அதாவது அந்த ப்ராசஸ் ஆடிஷன் ஆஃப் அமினோ ஆசிட் tRNAல அமினோ ஆசிட் சொன்னோன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமினோ அசைலேஷன் அல்லது சார்ஜிங் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? அண்ட் த ரிசல்டன்ட் ப்ராடக்ட் இஸ் கால்டு அமினோ அசைல் tRNA அப்படின்னு பேர். சார்ஜ்டு tRNA அப்படின்னு இன்னொரு பேர். சரியா? வித்தவுட் அமினோ அசைலேஷன் tRNA இஸ் நோன் as uncharged DNA, அதாவது uncharged tRNA என்று அழைக்கப்படுகிறது. If 2 such tRNAs are brought together, peptide bond formation is favored. Energetically, numbers of amino acids are joined by peptide bonds to form a peptide chain. பெப்டைட் பாண்ட்ஸ் மூலமாக பெப்டைட்ஸ் ஆட் ஆகிருக்கும். அது எதுக்காக அப்படின்னா பெப்டைட் செயினை உருவாக்குறதுக்காக. திஸ் அமினோ அசைலேஷன் இஸ் கேட்டலைஸ்டு பை அன் என்சைம் அமினோ அசைல் tRNA சிந்தடேஸ். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் இல்லையா? அமினோ அசைல் tRNA சிந்தடேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் தான் இந்த அமினோ அசைலேஷனுக்கு துணை புரிகிறது. திஸ் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் ATP ஹைட்ரோலைஸ், அதாவது ஹைட்ரோலைசிஸ். ATP வந்து இங்கே செலவாகிறது. சரியா? There are 20 different amino acyl tRNA synthetase are known. மொத்தம் 20 வகையான அமினோ அசைல் tRNA synthetase வந்து காணப்படுகின்றன. The power to recognize codons on the mRNA lies in the tRNA and not in the attached amino acid molecule. சரியா? நாம் அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் சார்ஜிங் tRNA. The X denotes that for each amino acid only the corresponding specific tRNA and specific amino acyl tRNA synthetase enzyme are involved in the charging process. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அமினோ அசைல் tRNA சிந்தடேஸ் வந்து அந்த என்சைமு அமினோ ஆசிட்ஸ் அட்டாச் பண்ணுது. ATP மூலக்கூறுகள் வந்து இங்கு பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட்டு tRNA கூட அந்த அமினோ ஆசிட் சிந்தடேஸ் கூட அமினோ ஆசிட்ஸும் ஒரு பாஸ்பேட்டும் என்ன ஆகுது அப்படின்னா ஜாயிண்ட் ஆகிடுது. tRNA வந்து இந்த புரோட்டீனை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற ரெண்டையும் வந்து பாஸ்பேட்டையும் அந்த க்ரீன் கலரில் இருக்கிற அந்த ஏன்ற அந்த tRNA என்ன பண்ணுது? பாஸ்பேட்டையும் அந்த ஏன்ற ப்ராடக்டையும் வெளியேற்றிட்டு அந்த நியூக்ளியோடைடை மட்டும் என்ன பண்ணுது? தன்னோட அட்டாச் பண்ணிக்குது 3' எண்டில். சரியா? இப்போ பார்த்தா தெரியும், அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள்.
இது 3' எண்டில் நியூக்ளியோடைடு அட்டாச் ஆகிருக்குது சரியா. இதுக்கு பேர் தான் வந்து சார்ஜ்டு டிஆர்என்ஏ அப்படின்னு பேர். நியூக்ளியோடைடு இருந்தால் அதுக்கு பேர் சார்ஜ்டு, அப்படி இல்லைன்னா டிஸ்சார்ஜ்டு டிஆர்என்ஏ என்று பெயர் சரியா. நாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் சரியா. இந்த டிஆர்என்ஏல நியூக்ளியோடைடு வந்து அட்டாச் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அட்டாச் ஆன உடனேயே என்ன நடக்கும் அப்படின்றது தான் வந்து டிரான்ஸ்லேஷன் சரியா. டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸை அந்த ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றும். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு அர்த்தம். தி ப்ராசஸ் ஆஃப் பாலிமரைசேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் டு ஃபார்ம் பாலிபெப்டைட் செயின் சரியா. அந்த நியூக்ளியோடைட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸை அதாவது பாலிமரைசேஷன் மூலமாக அமினோ ஆசிடாக மாற்றி பாலிபெப்டைட் செயினை வந்து உருவாக்கும். அந்த நிகழ்வுக்கு பேர் டிரான்ஸ்லேஷன் என்று அழைக்கப்படுகிறது சரியா. தி டீகோடிங் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் பை ரிபோசோம்ஸ் தட் பைண்ட் mRNA அண்ட் சார்ஜ்டு டிஆர்என்ஏ மாலிகுல்ஸ். எம்ஆர்என்ஏவும் டிஆர்என்ஏவும் பைண்டிங் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா சார்ஜ்டு டிஆர்என்ஏலேருந்து அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளும் சரியா. ஈச் கோடான் இஸ் ரீட் பை அன் ஆன்டிகோடான் அண்ட் ஏ கரஸ்பாண்டிங் டிஆர்என்ஏ. டிஆர்என்ஏவில் காணப்படக்கூடிய ஆன்டிகோடான்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எம்ஆர்என்ஏவில் இருக்கக்கூடிய அந்த கோடான்ஸை ரீட் பண்ணுது. அப்புறம் ஹென்ஸ் தி ஆர்டர் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் ஆர் டெஃபினிட் பை தி சீக்வன்ஸ் ஆஃப் பேசஸ் இன் த எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏல டிரான்ஸ்லேஷன் வந்து இந்த மாதிரி நடக்கிறது சரியா. அவ்வளோதான் இன்றைக்கி கிளாஸு. அடுத்தது மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்லேஷன், இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக வந்து பார்ப்போம் சரியா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.